பாலுவை கொன்னுட்டாங்களா? யார் செஞ்சது? யார் செஞ்சதுன்னு கேக்குறல? நீயா? நீதான் பாலுவை கொன்னியா? இல்ல இல்ல, நான் கொல்லல. மாமா வந்திருக்காரா இல்லையான்னு பார்க்க வந்தோம். ஆனா பாலு மாமா இங்க பாருங்க. நீ எது சொல்றதா இருந்தாலும் அரண்மனைக்கு வந்து சொல்லு. எனக்கு அந்த மோதிரம் வேணும். அம்மா கிட்ட பேசுறதுக்கு அதான் ஒரே வழி. இளவரசரை தேடி போறப்ப திடீர்னு வழி மாறிடுச்சு. அந்த நேரம் பார்த்து யாரோ மாய வேலை பண்ணிருக்காங்க. தகவல் கிடைச்சு நான் அங்க போனப்ப சடலம் பக்கத்துல இந்த பொண்ணு இருந்தா. இவதான் எல்லா படை வீரர்களையும் கொன்னு கடல்ல முழுகடிச்சிருக்கா. மந்திரி ஐயா, பாலா என்னோட அண்ணன் மாதிரி. என் பொண்ணு சந்திரா அவர் மேல உயிரே வச்சிருந்தா. அவ எதுக்கு அவரை கொல்லணும்? தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க ஐயா. என் பொண்ணு ரொம்ப அப்பாவிங்க. மந்திரி ஐயா, மகாராஜாக்கு என்ன நல்லா தெரியும். நான் அரண்மனையில தான் வேலை பாக்குறேன். அவர் ஒரு தடவை என்ன பார்த்தா நான் அப்பாவின்றத புரிஞ்சுப்பாரு. சூரிய நகரத்தோட மகா மந்திரி ஏன் முடிவு தந்தா? வந்து விட்டான் குரூசி. இங்க என்ன நடக்குது? மாவீரா குரூசிங், நான் இந்த அரண்மனையில வேலை பாக்குறது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் எப்படி என் மாமாவை கொலை பண்ணுவேன்? யாரோ பாலா மாமாவை கொன்னிருக்காங்க. இதோ இது அங்க. திறமசாலிதான் நீ. நான் உன்னை ஏறது கூட பாக்கல. நீ என்ன மோதிரத்தை காட்டி மயக்க பாக்குறிய? நான் யாருன்னு தெரியுமா? க்ரூர். உன்ன மாதிரி பொண்ணுங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. கையை விடுங்க. அதுல இந்த மாதிரி வெக்கம் வர பொண்ணுங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குரூர், நீ என்ன பண்ற? யோ, நீ உன் பொண்ணை காப்பாத்துறதுக்காக என் பையனை மயக்க பாக்குறியா? மகாமந்திரி, நாங்க சொல்ல வர்றத நீங்க புரிஞ்சுக்கல. மகாராஜா வாழ்க. மகாராஜா, மகாராஜா, பாலாவோட சடலத்துக்கு பக்கத்துல இந்த பொண்ணு இவளோட அப்பா அம்மாவும் இருந்திருக்காங்க. இவங்க ஏதோ பெரிய மாயம் பண்ணிருக்காங்க. எந்த மாயமும் நடக்கல. பாலாவும் சில வீரர்களும் என் பையன் சிவதத்தை தேடி போயிருக்காங்க. வரும்போது வழி தவறிட்டாங்க. அப்படி வரும்போது எல்லா வீரர்களும் இறந்து போயிட்டாங்க. ஆனா இந்த மீனவர்கள் அவரை கொன்னுட்டாங்கன்னு சொல்றீங்களா? அதுவும் மந்திரத்தால. மீனவர்கள் எப்ப மந்திரம் பண்ண ஆரம்பிச்சாங்க? இவங்க மீனவர்கள், மந்திரவாதிகள் இல்ல. நீங்க எல்லாம் கிளம்புங்க. ரொம்ப நன்றி மகாராஜா. நன்றி மகாராஜா. அப்புறம் சந்திரகாந்தா, ஏதோ தப்பு நடந்து உங்களை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. நீ எதையும் மனசுல வச்சுக்காத. இப்ப நீ கிளம்பலாம். ரொம்ப நன்றி மகாராஜா. மகாராஜா வாழ்க. கடவுளே, சமாதி நிலையில இருக்கிற சிவதத்தை தேடி போறவங்களுக்கு இன்னும் என்னென்ன ஆக போகும்? என்ன சிவதன் இறந்துட்டாரா? மகாராஜா, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க என்ன உங்க மகன் ஆக்கிடுங்க. நான் ஒவ்வொருத்தரையா கண்டுபிடிச்சு தண்டனை கொடுப்பேன். மந்திரியாரே, உங்க பையனை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க. இல்லன்னா நான் நிரந்தரமா பேச முடியாதபடி பண்ணிடுவேன். நாம சிவதத்தனுக்கு ஏற்கனவே தகவல் அனுப்பிட்டோம். இங்க இருக்கிற நிலைமை சரியில்லைன்னா எதிரிகளை குழப்பறதுக்காக அவன் ஒருவேளை ரகசிய இடத்துக்கு போயிருக்கணும். மந்திரியாரு, இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக நாளைக்கு காலையில ஆபத்து கால அரசவையை உடனடியா கூட்டுங்க. ஆகட்டும் மகாராஜா. இங்க எங்கேயும் மோதிரம் கிடைக்கலன்னா நான் அரண்மனைக்கே போறேன். மோதிரம் இல்லாம எங்க அம்மா கிட்ட நான் எப்படி பேசுவேன்? அம்மாவை நான் கஷ்டப்பட விட மாட்டேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. பாலா மாமாவை கொன்னது யாருன்னு எனக்கு தெரியும். அவன் ஒரு மந்திரவாதி. அப்பா, பாலா மாமாவோட மரணத்துல நடந்தது எல்லாமே மர்மமாவே இருக்கு. எல்லா வீரர்களும் மாயமா மறைஞ்சிருக்காங்க. நிச்சயம் இது மந்திரவாதி தான் பண்ணிருக்கணும். அதுவும் அந்த மந்திரவாதி சாதாரணமானவன் கிடையாது. நிறைய சக்திகள் நிறைஞ்ச மந்திரவாதி. எதிர்நாடு விஜயநகரத்தை சேர்ந்த மாயாவி. இது அந்த மாயாவியோட மோதிரம் தான். இந்த மோதிரத்தை வச்சுதான் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும். நீ எங்கேயும் போக வேணாம், எதுவும் பண்ண வேணாம். நல்ல வேளை அந்த கொலை வழக்குல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். இனி பிரச்சனையை தேடி நீயே போக போறியா? வேண்டாம், நல்ல வேளை நம்ம இதுல இருந்து தப்பிச்சிட்டோம். அம்மா, எதுவா இருந்தாலும் அரசர் பாத்துக்கட்டுமா? சந்திரா, பாலா உனக்கு மாமா தான். அவர் எனக்கும் நல்ல நண்பன் தான். அவரை கொன்னவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சாகணும். அதுக்காக உன் உயிரை பணயம் வைக்க முடியாதுமா. அந்த மோதிரத்தை இங்க என்கிட்ட கொடு.
சந்திரா சந்திரா நில்லுமா நில்லு சந்திரா நில்லுமா சந்திரா நில்லுமா நீ எதுவும் செய்யாதம்மா அந்த மோதிரம் அட நீங்களா நீங்க எப்போ வந்தீங்க நீங்க திடீர்னு அப்படி போனதை நாங்க பயந்துட்டோம் அதான் நாங்க பார்த்துட்டு போலான்னு வந்தோம் இங்க பாருங்க நீங்க எல்லாம் வேற நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க இந்த நாட்டுல பெரிய பிரச்சனை ஒண்ணு நடந்திருக்கு இங்க ஒருத்தரை கொன்னுட்டாங்க நாலா பக்கமும் படை வீரர்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் நீங்க இங்க எங்க கூட இருங்க வாங்க இந்த மோதிரத்தை நான் எடுத்தே ஆகணும் ஆனா இப்ப வேண்டாம் மோதிரத்தை போய் எடுக்கலாம்னு நினைக்கிறியா அந்த நினைப்பே உனக்கு வர வேண்டாம் உள்ள வா வீர் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு இது வரைக்கும் ஒரு தகவலும் இல்ல கட்டி சின்ன இருக்கிற அந்த பொண்ணு அவன் பார்த்தானா இல்லையான்னு கூட இன்னும் தெரியல வீர் வீர் அந்த பையன் இந்த மோதிரத்தை ஏன் அப்படி பார்த்துட்டு இருந்தான்? உமா, நீ திடீர்னு இங்க எப்படி வந்த? நீயே சொல்லு, உனக்கு இங்க என்னென்னமோ நடந்திருக்கு. என்கிட்ட நீ எதையாவது சொன்னியா? சந்திரகாந்தா, நீ உங்க அப்பா அம்மா சொன்னதை கேட்டுதான் ஆகணும். விபரீதமா நீ எதுவும் பண்ணாத. நீ ஒரு வேலை பண்ணு. இந்த மோதிரத்தை இப்ப என்கிட்ட கொடு. இதை வித்து நான் பெரிய அளவுக்கு சம்பாதிப்பேன். அதை வச்சு நீ 1 மாசம் வரைக்கும் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. யார் நீ? நீ உமங் தானே? ஆமா, ஏன் கேக்குற? ஒன்னு நீ உமங்கா இருக்க கூடாது, இல்ல நான் சந்திரகாந்தாவா இருக்க கூடாது. தன்னோட வாழ்க்கைக்காக நீதி அடகு வைக்கிறவ சந்திரகாந்தா இல்ல. சந்திரகாந்தா நீதிக்காக தன் வாழ்க்கையே பணையம் வைப்பா. இந்த மோதிரத்தை வச்சு மட்டும்தான் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். ஆனா நீ நடனா இத விற்க போறியா? நீதியை விற்க சொல்றியா? நம்பிக்கையை விற்க சொல்றியா? இல்ல, செத்தாலும் சாவேனே தவிர இந்த மோதிரத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். நான் எவ்வளவோ பொண்ணுங்களை பார்த்திருக்கேன். ஆனா இவ வித்தியாசமானவன், ரொம்ப வித்தியாசமானவன். ரொம்ப நல்ல பொண்ணு. இன்னொருத்தரோட உயிருக்காக தான் உயிரையே பணைய வைக்கிறார். நல்ல பொண்ணு. அது நான் எதையோ நினைச்சிட்டு அப்படி பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடு. ரொம்ப இருட்டிடுச்சு, நீ போய் தூங்கு. நான் நாளைக்கு வர்றேன். வீரா, எப்பவுமே போர் நடக்கிற உன் இதயத்துல இன்னைக்கு என்ன காதல் போர் நடக்குது. எல்லாமே வித்தியாசமா இருக்கே. அவளோட கண்ணீர் உன் கண்கள்ல வழியுதா? அவளோட இதயத்தோட வலி உன் வலியா? வீர், என்ன
என்னோட ஒரு பொண்ணை விஜயநகர இளவரசர் வீருக்கு கல்யாணம் பண்ணி தரணுமா? என்ன பேசுறீங்க மந்திரியாரே? மகாராஜா, இது காலங்காலமா நடந்து வர பழக்கம் தானே. எதிரி ரொம்ப பலசாலியா இருந்தா அவன் கூட சம்பந்தம் பண்ணி சொந்தக்காரன் ஆக்கிக்கணும். சடங்குகளாலையும் அக்னி குண்டத்தாலையும் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும்னா படை வீரர்களோட ரத்தத்தை வீணா நாமையே சிந்தணும் அரசே. கொஞ்சம் கைய நீட்டு. பாத்தீங்களா மகாராஜா, மாயாவிக்கு என்னோட திட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பரிசு தரலாம்னு நினைக்கிறாங்க. என்ன இது? நெருப்பு. அதுக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, எரிக்க மட்டும்தான் தெரியும். ஐராவதியும் ஒரு நெருப்பு தான். அவளை கற்பூரமாக்கி கோவில்ல ஏத்தினாலும் அவ கோவிலையே எரிச்சிருவா. மந்திரியாரே, நல்ல திட்டம் வேற இருந்தா சொல்லுங்க. எனக்கு தண்ணி வேணும். தண்ணியா இல்ல மோதிரமா? பார்த்தேன், நானும் பார்த்தேன். உன் கண்ணு இந்த மோதிரத்தை நல்லா முறைச்சு பார்த்துச்சு. அந்த கண்ணுல ஏதோ இருக்கு. சரியா சொன்ன. இந்த கண்ணுல ஏதோ இருக்கு. என்ன? இந்த கண்ணுல ஏதோ இருக்கு. இல்ல, நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. நானே கண்டுபிடிச்சிருவேன். நீ இந்த மோதிரத்தை பார்த்த காரணத்தையும் கண்டுபிடிப்பேன். டேய், இப்போ உனக்கு என்னதான் ஆச்சு? நேத்து நல்ல வாய்ப்பு கிடைச்சது. பொண்ணும் இருந்தா மோதிரமும் இருந்துச்சு. ஆனா நீ ஏன் எடுக்கல வீரா? எதிரிங்க தலையை வெட்ட வந்திருக்கியா இல்ல தலை மேல தூக்கி வைக்க வந்திருக்கியா? தலையில தூக்கி வைக்கிறான். இங்க பாரு, இவங்க நம்ம தங்கறதுக்கு இடம் தந்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. மோதிரம் அவகிட்ட தான் இருக்கு. அவளே கொடுத்துருவா. அதுக்காக தான் திட்டம் போடுறேன். அவ அப்படி தானா தர பொண்ணு கிடையாது வீரா. தேவையில்லாம நேரத்தை வீணாகாத. மோதிரத்தை அவளா கொடுத்தா சரி, இல்லன்னா அவகிட்ட இருந்து அடிச்சு புடுங்கிட. சம்பா, ஏற்கனவே எச்சரிச்ச. இந்த தடவை என் திட்டத்துக்கு எதிராக நடந்துக்காத. அவளுக்கும் பிடிச்சிருக்கு, ஆனா காமிச்சிக்க மாட்டேங்கிற. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவ மோதிரத்தை தர மாட்டா. பார்க்கலாமா? இன்னும் சரியா 3 நாள்ல இந்த சூரியன் கடல்ல கலக்கிறதுக்குள்ள இவ என் காதல்ல கலந்துருவா. அப்ப இவ இதயத்தையும் தருவா, மோதிரத்தையும் தருவா. பார்க்க தானே போறேன் வீர், பார்க்க தானே போறேன். என்னமா ஆட்டம் ஆடுறாங்கப்பா. ஆட்டம்னா ஆட்டம், அப்படி ஒரு ஆட்டம். இளம துள்ளி குதிக்கிற மாதிரி ஆட்டம் போற குமரிகளே வாங்க. क्रूर! என்னது நடமாடுற செடியா? அம்மா, அப்பா! சந்திரகாந்தா, சந்திரா, என்னாச்சுமா? சீக்கிரம் வாங்க. என்னாச்சு என்னாச்சுமா? சந்திரா? சந்திரா,
சந்திரா என்னாச்சு? இங்க பாருங்க, நடமாடுற செடி. செடி இப்படி அசுர வேகத்துல வளர்ந்துகிட்டே இருக்கே, பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஏதாவது செஞ்சாகணும், இல்லனா பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிடும். சந்திரா, இல்ல சந்திரகாந்தா, இந்த வளர்ச்சி நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும், இல்லனா அது நம்மள அழிச்சிடும். இல்லங்க, இது நம்மள அழிச்சிடும். சந்திரகாந்தா, வேணாப்பா, வேணாப்பா, நீ அதை பிடிக்காத. உன்னையும் அது சுத்தி வளைச்சிடும். வேணாம், வேணாப்பா. வீரா, வீரா உள்ள வந்துருப்பா. வேணாம், அதெல்லாம் விட்டுட்டு உள்ள வாப்பா. வேண்டாப்பா, அதை விட்டுருப்பா. வேணாப்பா, வாப்பா. ஐயோ பாருப்பா வீரா, வேணாப்பா, சொல்றத கேளுப்பா. நீங்க உள்ள வாப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. இந்த மாய செடியை வெட்டாம விட்டா மொத்த வீட்டையும் காலி பண்ணிடும். நீங்க எங்க மேல நம்பிக்கை வச்சு இங்க தங்க வச்சிருக்கீங்க. உங்களுக்காக நாங்க இதை கூட பண்ணக்கூடாதா? வீரா, வீரா, கண்ணு வீரா, உனக்கு ஒண்ணும் இல்லையப்பா. முன்ன பின்ன தெரியாதவன் நமக்காக இவ்ளோ செய்றானா? நாங்க போய் மாத்து மருந்து ஏதாவது எடுத்துட்டு வரோம். இந்த காயமே இவ்வளவு வலிக்குதுன்னா அவன் தோல்வியோட வலி எவ்வளவு அதிகமா இருக்கும். நீ இந்த போட்டியில நிச்சயம் தோத்துருவ வீரா. ரெண்டு அழகிகளும் என் இடுப்பை உடைச்சிட்டாளுங்க. சபையில என்ன ரொம்ப அவமானப்படுத்தி இருக்காங்க. இங்க நீ என்னடானா அந்த இளவரசிங்களோட ஆடிக்கிட்டு இருக்க. நீங்க அவமானப்பட்டதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? தப்பு இருக்கு. உன்னாலதான் நான் அவமானப்பட்டேன். உன்னை இந்த சூரிய நகரத்தோட அரசனாக்குறது எப்படின்னு தான் நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அரியணையை உனக்கு சொந்தமாக்க பாக்குறேன். ஆனா நீ பண்ற சேட்டையால அரியணையும் கிடைக்க போறதில்ல, எந்த பதவியும் கிடைக்க போறதில்ல. இதுக்கு எதுக்குப்பா நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? விஜயநகர ராணி ஹைராவதி கூட நட்பாக்குங்க. சூரியவதி நகரத்தை கைப்பற்றுங்க. எதிரிக்கு எதிரி நண்பன்பா. எதிரி ஹைராவதி உங்களுக்கு நட்பாயிட்டா நீங்க தானவே இந்த நாட்டோட அரசராயிடுவீங்க. இதுதான் என்னோட ராஜதந்திரப்பா. விஜயநகரமா? பந்தயமும் போச்சு, பந்தயத்துல வச்ச பணமும் போச்சு. இனி என்ன திட்டம் போட போற? உன் பையனும் அங்க போய் சேர்ந்துட்டான். யாரு? நான் முட்டாளா? நம்ம ரெண்டு பேர்ல யாரு முட்டாள்? இல்ல, நான் முட்டாள் ஆகல. என் பையன் என் பேச்ச மீற மாட்டான். என் பையனை பத்தி எனக்கு தெரியும். பொறுத்திருந்து பாரு.